பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழும்போது தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவருக்க. இந்த நாளில் கூட தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பக்தி உள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழுகிறவர்கள், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழணும். தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். தேவன் உங்களை விரும்புவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவருடைய ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார். நாம் கூட நிறைய நேரங்களில் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், நான் சர்ச்சை பற்றி அதான் சொல்லிட்டேன், எனக்கு செம்ம கோவம் வந்துடும் சொல்லுவாங்க, கரெக்டு. ஆனால் சர்ச்சுக்குள்ளே இவங்க அதிகமாக என்ன பண்ணுவாங்க, ஈடுபாடு இருக்காது. எனக்கு பாஸ்டரை பற்றி சொன்னால் செம்ம கோவம் வந்துடுவாங்க. கவனிச்சுங்களா, அதை பாஸ்டர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்களா. அதுபோல் நாம் எதை நேசிக்கிறோமோ அதோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். இப்போ வேதத்தை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் பைபிள் தேவனை பற்றி சொன்னால், இயேசுவை பற்றி சொன்னால் கோவம்னா வேதத்துள்ள மகத்துவங்களை நீங்கள் கை கொள்ளுகிறவாய் மாற வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை வழிநடத்தி உங்கள் தேவையெல்லாம் சந்திக்க வளருங்க. நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கவனிங்க, தேவன்னா எனக்கு பிடிக்கும், இயேசுவை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்கள், பலவீனமாக காணப்பட்டீங்கன்னா ஆமாம் ஏசுன்னு சொல்லி இப்படி கிடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று அவமானப்படுத்துவார்கள், பரியாசப்படுத்துவார்கள். அப்படி வாழாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்ற ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழும்போது தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பார். என்ன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 25ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். கவனிங்க, நான் என் எரிச்சல் நிமித்தம். அப்ப தேவன் ஒரு காரியங்களை வெறுக்கிறார், அந்த காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் செய்கிறார்கள். தேவனுக்கு ரொம்ப கோபம். இப்போ பாருங்க, இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தேவனாலே இவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானப்படுகிறார்கள். கவனிங்க, தேவனாலே இவர்கள் பாருங்க, எந்த தேவன் நேசிக்கிறார் அந்த தேவனாலே இவர்கள் அடிப்படுகிறார்கள். அது மேலாம் நீங்கள் பார்க்கும்போது 24,000 பேர் செத்து போகிறாங்க இஸ்ரவேல் புத்திரரில். ஏன்னா அங்கே வேசித்தனமான காரியங்கள் இருக்குது. அங்கே தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியங்களை இவர்கள் செய்து கொண்டார்கள். விபச்சாரம்லாம் தேவனுக்கு பிடிக்காது. அதை இவர்கள் செய்கிறவர்களாய் மாறும்போது கட்சின்னா தேவன் எந்த தேவன் நேசித்தாரோ அந்த தேவன் இவர்களை தண்டிக்கிறவர்களாய் மாற, தேவனுக்கு எரிச்சலை மூட்டுகிற ஜனமாய். இப்போ எரிச்சலை தனிய வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட நாம் கூட பாருங்க, தேவனுக்கென்று அதை செய்வேன்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றிலும் நடக்கிற ஒரு பாவமான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியங்களை நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் தேவனுக்கு என்ன பண்ணுது, ஒரு பக்தி வைராக்கியம். எனக்கு ஏசப்பண்ணா ரொம்ப பிடிக்குங்க, யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா விட மாட்டேன், சர்ச்சை பற்றி பேசினா அப்படிலாம் பேசணும். நீங்கள் கவனிங்க, சபையை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள், உங்கள் வீட்டை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறார்களே, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறார்களே. இன்னொன்று, ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் தேவன் விரும்பாத ஒரு பரிசுத்த வழியில் கவனிச்சிங்களா, தேவன் விரும்பாத ஒரு காரியங்களை செய்து கொண்டு நான் பரிசுத்தமாய் நடக்கிறேன்னு சொல்கிற இவர்களை யார் மாற்றுவது? பக்தி வைராக்கியம் பிள்ளைகள் என்ன பண்ண தெரியுமா, அவர்களை மாற்றுவதற்கு திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய மாற வேண்டும். அதை எப்படி நான் மாற்ற வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பார். அவருடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே பாருங்க, அங்கே சொல்றது கவனிங்க, நான் எரிச்சல் அடைந்திருக்கிறேன், எனக்கு எரிச்சலை மூட்டுகிறார்கள். இந்த எரிச்சல் மூட்டும் போது அவர் என்ன சொல்ற, இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணாங்க, நிர்மூலமாகாதபடிக்கு, அவர்கள் இன்னும் அநேகர் சாகாதபடிக்கு, இன்னும் அநேகரை நான் வெறுக்காதபடிக்கு. வச்சுங்களா, என் நிமித்தம் யாசாரின் மகன் கவனிச்சுங்களா, என் நிமித்தம் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பக்தி வைராக்கியம் காட்டுகிறான் மாறுறான், ஒரு பக்தி வைராக்கியம் காட்டுகிறான். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். எதன் மேல, தேவனுக்குரிய காரியங்களை அதில் நான் அதுக்கு விரோதமாக யாருன்னா எடுப்பார்கள்னா அதிலே நாம் என்ன பண்ண, ஜபத்திலே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க மாற வேண்டும். வருகிற வாரங்களில் நான் கடந்த நாட்கள் நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு தம்பி வரேன், அந்த தம்பி, ஐயா அவன் ட்ரம்ஸ் வாசிது சரியில்லையா, அவன் எனத்தானும் வாசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா நான் ஒரு பொருத்தனையோடு வரேன், எனக்கு ஒரு தாட்னா தேவனை சரியான விதத்தில் ஆராதிக்கணும், என்னுடைய வேலை என்னமோ அந்த வேலையை கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணணும், அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி அவனை இப்போ இது பண்ணோம்னா அவன் என்ன பண்ணுவான், சபைக்கு வர மாட்டான், சபையை விட்டு விலகுவான், அவனை நம்ம இடரப்படுத்த நம்முடைய வேலையா அப்படின்னு.
இல்லையா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஜெபம் பண்ணலாம். நீ என்னன்னா ஜெபம் பண்ணலாம். ஆராதனைக்கு டிஸ்டர்பன்ஸான காரியங்களை நம்ம என்ன பண்ண மாற்றணும்னா இப்படி தான் உட்காந்து ஜெபிக்கணும். ஒருத்தரும் கடிந்து கொள்ளக்கூடாது, ஒருத்தரும் போய் நம்ம திட்டக்கூடாது. கேட்கக்கூடியவங்க தான் என்ன பண்ண புத்திமதி சொல்லலாம். கேட்கவே மாட்டேன்றவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே ஜெபத்தில் போய் உட்காரலாம், தேவன் அதை மாற்றுவார். அடுத்து அவனுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன வராது. அப்போ பாருங்க, ஒரு பிள்ளை பாருங்க, அந்த ஆராதனையை சரியான விதத்தில் நடத்த வேண்டும். ஆராதனையில் எந்த விதத்திலும் குறைவு ஒன்று வரக்கூடாது. பாடக்கூடியவர்கள், ஆராதிக்கக்கூடியவர்களுக்கு நாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு கூட்டம் கர்த்தருக்கென்று வாழ்வது போல, கர்த்தருக்கென்று இருப்பது போல அந்த ஆராதனை இவர்களே டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். ஆராதிக்கும் போது அசட்டியாக நிற்பார்கள். அங்கே பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் தான் என்ன பண்ணுறாங்க? ஆராதனையை அற்பமாக எண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். கவனிங்க, நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் கவனிங்க, உண்மையாய் ஆராதிக்க, அதுதாங்க பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகள். தேவனுக்குரிய காரியங்களை ஒன்றை கூட அவருக்கு நான் கோபமுற்ற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன். அவர் வெறுக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன். அவர் அந்த காரியங்களை விட்டு விலகிற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நாம் நடந்து கொள்வதுக்கு பிரியப்படணும். நாம் பிரியமாக இருந்தால் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பினேகாஸ் பாருங்க, அந்த மகன் பக்தி வைராக்கியம் உள்ளவர். என் நிமித்தம் தான் அதை செய்தான்னு சொல்லிட்டு அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அந்த காரியங்களை அவன் செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன பக்தி வைராக்கியம் காட்டுகிறோம்? நிறைய நேரத்தில் தேவ சமூகத்தையே நாட மாட்டோம், சர்ச்சைக்கே வரமாட்டோம். அவங்க சொல்லுவாங்க நான் பக்தி வைராக்கியம். அப்படியாப்பட்டவருடைய பக்தி வைராக்கியம் அவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு பாருங்க, தேவன் ஒரு வேலையை சொல்லுகிறார், அந்த வேலையை செய்யக்கூடியவன் தான் யாருன்னா பார்த்தீங்கன்னா யோனா கிட்ட சொல்றார், நீ போயிட்டு என்ன பண்ண, நினைவுக்கு போ. இவர் தர்ஷிஷுக்கு போறார். இப்படியாப்பட்ட ஒரு மகன் சொல்றா பாருங்க, இப்போ கடல் கொந்தளிக்குது, அங்கே பிரச்சனை அதிகரிக்குது. நீங்கள் யோனா 1:9 சொல்றா பாருங்க, நான் யார் தெரியுமா? நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன். தேவ சமூகத்தை விட்டு விலகி போற ஒரு மனுஷன். சமூகத்தை விட்டு விலகி போயிட்டு நீ பக்தி வைராக்கியம் எதை வச்சு சொல்ற? இன்னைக்கு சபைக்கு சரியா வரல, நான் கர்த்தருக்காக அப்படி வாழுறேங்க அப்படின்னு. கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு நடக்கணுங்க. யோனா 1:9 பாருங்க, வாசி. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். எப்படி சொன்னா? பயபக்தி உள்ளவன். இப்போ இவனமா பக்தி உள்ளவனாய் காணப்படுறான். இந்த பக்தியை தேவன் விரும்புறானா? விரும்புவதில்லை. ஏன் அப்படின்னா, பயபக்தி உள்ளவன் அவர் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும். சொல்ல கேட்டு அவர் இப்படி போக சொன்னா நீ இப்படி போறேன்னா அது என்ன பக்தி? இன்றைக்கு நிறைய பேர் சபையில் இப்படி தான் மாறுகிறாங்க. பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் பக்தியா இருந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் தானே, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யாரா மாற முடியும்? பயபக்தி உள்ளவர்களாய் மாற முடியும். கவனிங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவராம், சமுத்திரத்தை உண்டு பண்ணுவான். இப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்துடைய வார்த்தையை நாம் மறுதளிக்கலாமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேக சபைக்கு போகிறவர்களுக்கு தெரியும், எங்கள் தேவன் சர்வத்தையும் படைத்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இயேசு அப்படின்ற ஒரு நாமம் இல்லாமல் நம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கை கொள்வது. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தா என் கற்பனையில் கை கொள்வாய் என்று வேதம் சொல்லிருக்கு. அப்போ பாருங்க, நாம அன்பா இருக்கிறோம், ஆனால் அவருடைய வார்த்தையை என்ன பண்ணுவோம்? கை கொள்ள மாட்டோம். கவனிச்சிங்களா? நீங்க எப்பொழுதும் பாருங்க இப்படிதான் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கும். அப்ப பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் தேவனுக்காக என்ன செய்ய போகிறோம், எதை செய்தால் நல்லா இருக்கும், எதை செய்வதற்கு நம்ம ஆவலா இருக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். யாத்ரா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், நம்ம 20ஆம் அதிகாரத்தில் அங்கே 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க, அவருக்கு உரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் என்ன பண்றது சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எரிச்சலை மூட்டினான் என்று சொன்னால் அவன் தண்டிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். ஆனால் தேவனுக்கு உகந்த ஒரு காரியங்களை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஒரு மனிதன் செய்கிறான், 1000 தலைமுறை மட்டும் அவருக்கு இரக்கம் செய்கிறார். இன்றைக்கு நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு உகந்தவனாய் மாற ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுக்காக இந்த நாளில் இப்பொழுது நான் என்ன பக்தி வைராக்கியமா மாறுவது, என்ன காரியங்கள் அவருக்கு பிரியமான காரியங்கள் எது என்பதை பார்த்து அதை நீங்கள் செய்ய வேண்டும்.
இன்றைக்கு ஒரு வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன்? செவி சாய்ப்பேன். அந்த வார்த்தையின்படி வாழ்வேன். அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அந்த வார்த்தையாக நான் மாறப்போறது பிரயாசப்பட்டு பாரு. அந்த வார்த்தை உன்னை ஆஸ்வதிக்கும். அந்த வார்த்தை உன்னை உயர்த்தும். அந்த வார்த்தை உன்னை கனமுள்ளவனாய் மாற்றிடும். கவனிச்சிங்களா? அப்படியாப்பட்ட வார்த்தையோடு நீங்கள் பழக்கத்தை என்ன பண்ண வைத்துக்கொள்ளும். இன்றைக்கி பாருங்கள், பைபிளை பிரிக்கிறோம், மூடி வச்சுட்டு போயின்னு இருக்கிறோம். என்ன காரியங்க என்ன சொன்னாங்க தெரியலங்க, ஞாபகம் இல்லைங்க. பாடம் படிக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், அந்த புத்தகத்தை கையிலேயே வச்சுருந்து படித்த பாடங்கள்லாம் திரும்ப 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 சொல்லி ஞாபகம் பண்ணி எக்ஸாம் முடிவுகளும் அது என்ன பண்ணுங்க, மனப்படமாக வச்சு. அதில் தான் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறாங்க. நாம் சபைக்கு போயிட்டு வர நாம் என்ன பண்ணுறோம்? எழுதி வைக்கிறோம், அதோட தூக்கி ஓர வச்சிடும். அடுத்த வாரம் சபைக்கு போகும்போது பிரித்து பார்க்குற ஒரு கூட்டம்லாம் இருக்குது. நாம் அப்படியாப்பட்ட கூட்டமாக இல்லாமல் வார்த்தையோடு பழக வேண்டும், வார்த்தையோடு இருக்க வேண்டும். கவனிங்க, இந்த யோனாவுடைய பக்தி பாருங்க இப்படியாப்பட்ட பக்தியாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு மனிதனை பாருங்க, தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பாருங்க, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாய் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நல்லா கவனிங்க, இதுதான் என்னவா தேவனுக்கு பயந்து நடப்பது. அப்படியே அடுத்த சொல்ற 18ல சொல்றங்க, அவர் தப்புவிக்காம போனாலும் எங்களை விடுவிக்காம போனாலும், இதுதான் வைராக்கியம், பக்தி வைராக்கியம் என்று சொல்லப்படுது. தேவன் எங்களுக்கு சுகமே தரலாலும் எங்கள் வாழ்க்கை அடுப்பதுனா இயேசுவை தவிர வேறு எதுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இல்லைங்க ரொம்ப பசியாக இருந்துச்சுங்க, அதாங்க அது வாங்கி சாப்பிட்டேங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. நான் பசியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, என் தேவன் என்ன பண்ண சாகடிக்க விட மாட்டார், எனக்கு வேண்டியதை தருவா, வெயிட் பண்ணிப்பார். அந்த நாள் வந்து உனக்கு ஒரு நிறைவு உண்டாயிடும். அதனால தான் அதை செஞ்சுட்டேன், அதனால தான் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தேவை இல்லாத கவனிக்கூடாது. இவளை பாருங்க, அந்த பொற்சொல்லியை வணங்க சொல்றாங்க. வணங்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் தேவன் ஒருவருக்கு தான் நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு தான் நாங்கள் பயப்படுவோம், அவருக்கு தான் நாங்கள் கீழ்ப்படுவோம்னு சொல்லிட்டு அவரை ஒருவரை அப்படி நோக்கி பார்க்கிறார். அப்படியே நீங்கள் உள்ள தூக்கி போடுறீங்க. நாங்கள் எரிந்து போனா கூட வச்சுங்களா, எங்கள் தேவனுக்காக நாங்கள் அப்படி மாறுவோம் கண்டி நாங்கள் அந்த பொற்சொல்லியை வணங்க மாட்டேன்ட்டு வைராக்கியம் உள்ள ஜனங்களாக மாறுகிறார். இன்றைக்கு நாம் கூட தேவனோடு இணைந்து கொண்டு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த பிணைகாஸ்க்கு யாருங்க சொன்னது? அப்படி இந்த பிணைகாஸ் பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது பார்த்துட்டே இருந்தா பாருங்க, பாலத்து உடனே எழுந்து போயிட்டு என்ன பண்ண, ஒரு ஈட்டியை எடுத்தான், ஒரே குத்து, உடனே வாதை நின்று போயிடுச்சான், பிரச்சனை தீர்ந்து போச்சான். பிரச்சனையிலேருந்து ஒரு முற்றுப்புள்ளி. யார் இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள. ஏன்னா அவங்க தாத்தா ஒரு ஆசாமி, அவங்க தாத்தாலாம் ஆலயத்தில் இருக்காரு, அவனுக்கு எப்படி நடக்கணும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால் பாருங்கள், அவன் பாருங்கள் ஆரோனுடைய பேரை, அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால தேவனுக்காக நம்ம அப்படி வாழணும், தேவனுக்காக அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் நடந்து கொண்டதுனால சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 106ஆம் சங்கீதத்தில் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அப்பொழுது பிணைகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. கவனிங்க, அப்பொழுது பிணைகாஸ் எழுந்து நின்றான், கவனிச்சிங்களா, வாதை நிறுத்தப்பட்டதான். எப்படி நிறுத்தப்பட்டதுன்னா, இவன் நியாயம் செய்கிறவனாய் மாறிவிட்டான். அப்பொழுது எழுந்து நின்னமே செய்ட்டமா வட்டமான்னு கேட்கவில்லை, போனா கத்தருக்கு பிடிக்கலாத்த ஒரே குத்து அவன் நியாயம் செய்தான் என்று வேதம் சொல்லியிருக்கு. அவனை யாரா மாத்திட்டாங்க? நியாயாதிபதியாய் மாறுகிறான். கர்த்தருக்காக ஒரு மனிதன் பக்தி வைராக்கியம் காட்டக்கூடியவனாய் மாறும்போது அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். பின்வரும் காரியங்களை பேசும்போது அங்க சொல்ற, அவன் நியாயம் செய்தான். நியாயம் செய்து யாருடைய வேலை? தேவனுக்குரிய வேலை. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் அவன் மாறிவிட்டான். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிறவர்களே, தேவனை தேடுகிறவர்களே, தேவனுக்கு உகந்த ஒரு காரியங்களை செய்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு தேடுங்க, கர்த்தருக்கு உகந்தது என்னன்னு தேடுங்க. அவைகளை நான் கை கொண்டு நடப்பேன் என்று நடந்து பாருங்கள், உங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆலயத்துக்கு போகிறவள் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்க ஒவ்வொரு கூட்டமும் ஆண்டவரே பக்தி உள்ள பிள்ளைகளாய் மாற, பக்தியின் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற கர்த்தாவே கிருபை தாரும் ஆண்டவரே. நான் ஆலயத்துக்கு போகிறேன், இந்த சபைக்குரியவன் என்று சொல்லிக்கிறாங்க. எங்கள் சபை இப்படியாப்பட்டது, எங்கள் பாஸ்டர் இப்படியாப்பட்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் தேவன் இப்படியாப்பட்டவர் என்பதை காண்பிக்கத்தக்கதாய்
பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தில் வாழ, பக்தியாய் நடக்க, தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் இருக்க. அப்பா, இவளை குறித்து மற்றவர்கள் பேசும்போது அவளை கர்த்தரை தவிர வேறு ஒன்றுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் என்று, இவர்கள் வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் என்று பேசத்தக்கதாய் இவளை நடத்தும் ஆண்டவரே. தேவ சமூகத்தை விட்டு அன்றைய தூரமாய் ஓடின யோனாவை போல நின்று கொண்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, நான் வானத்தையும் பூமியும் படைத்த அவருடைய பிள்ளைன்னு சொல்லி நான் அவரிடத்துல பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி தன்னை ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் அன்ற உமக்காக பக்தி வைராக்கியம் காட்டத்தக்கதாய் பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும். ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.